உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 19/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. தேவிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி மாலை 5:28 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் பகல் 2:56 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: சங்கடகர சதுர்த்தி, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூ மாலை சூடியருளல். இன்றைய பொது பலன்கள்: சிவபூஜை செய்ய, நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள, விவசாயம் மற்றும் ஆயுதம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ விநாயகர் பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாருடைய ஆதரவு பெறுவோம். சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நீண்ட நாள் சொத்து பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்ததை முடிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்றெல்லாம் நீங்கள் புலம்பக்கூடிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம், நகை, கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள்ல மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்களும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல் தேவையற்ற பயணங்கள் செல்ல வேண்டி நேரிடலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்கள் உங்களுக்கு திரும்ப உதவி செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். வேற்று மதத்தோரின் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிடிவாத போக்கை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கொள்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க.
பிள்ளைகளால் மதிப்பு கூடும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வாங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. மனைவி வழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முக்கிய பிரமுக அறிமுகம், நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தடைகளை கண்டு தளர மாட்டீங்க. தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.